எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கிலே கண்டதாவது, ஓடுவதற்கு வேகமுடைய வேகமும் யுத்தத்துக்கு சௌரியனுடைய சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுடைய ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமானுடைய புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வானுடைய அறிவும் போதாது. அவங்க எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும். ஆகவே உலகத்தார் அதனால்தான் நல்ல சமயத்தை தேடி அலைகிறார்கள். அந்த சமயமும் தேவ செயலும் தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும். ஆகவே சாலமோன் எழுதுகிறான், ஓடுவதற்கு வேகமுடைய வேகம் போதாது. தேவன் நமக்கு என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுத்து, எதுக்கு விட்டுட்டு ஓடணும்? விக்கிரகத்தை விட்டு ஓடுவதற்கு வேகம் வேணும். வேதத்தை சார்ந்து தேவனோடு ஓடுவதற்கு, தேவனோடு நடப்பதற்கு, நமக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தில் பெருமையாய் ஓடுவதற்கு தேவன் தான் என்ன செய்யணும்? நமக்கு பலன் தரணும். சாலமோன் வாழ்ந்த காலம் ஆசீர்வாதமாக இருந்தது. 40 வருஷமாக யுத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் தேவ சத்தத்தை விட்டு விலகி போயிட்டான். அதனால் அங்கு ராஜ்யம் கிடைக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்க இயேசு இருந்த காலத்தில் ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருந்தார்கள். இவங்க அடிமையாக இருந்தாங்க. அப்போ தெரியுது, இது நம்ம கையில் கிடையாது. நம்ம தேவனை சார்ந்து வாழும்போது நமக்கு ராஜ்யத்தையும் ஆளுகையும் அதிகாரம் தருவார். சில வேளையில் தேவன் என்ன செய்வார்? அதிலிருந்து நம்மளை தாழ்த்தும் போது மறுபடியும் நம்ம தேவனை சார்ந்து வாழ வேண்டும். ஆகவே தான் பிழைப்புக்கு நம்மளுடைய ஞானம் போதாது. இன்றைக்கி விஞ்ஞானம், நம்ம பெரிய அறிவு, புத்தி, நம்ம சக்தி என்று சொல்லி நம்ம அறிவில் நம்ம வாழ்கிறோம். கொஞ்ச நாள் பார்த்தாக்கா ஓடுறோம், இருக்கிற இடம் தெரியாத மறைஞ்சு போகிறோம். ஆகவே நம்ம அறிவாளியாக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், இந்த பூமியில் தேவனுடைய தீர்மானம் தான் நமக்கு எப்போ வாழ்க்கை ஓடி முடிஞ்சு போகும், மறைஞ்சு போகும், எரிஞ்சு போகும், புதஞ்சு போகும் தெரியாது. ஆகவே தேவனுடைய கையில் இருக்கும்போது இங்கே மறைஞ்சி இன்னொரு வாழ்க்கையில் நம்ம பொழைச்சி முளைச்சி எந்தெந்தைக்கும் இறக்க போகிறோம். அதுக்கு தான் தேவன் தான் என்ன செய்யணும்? நமக்கு பலன் கொடுக்கணும், ஞானம் கொடுக்கணும். இந்த வாழ்க்கைக்கு ஏற்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்த தேவன் இந்த அறிவு வைத்து கொண்டு இங்கே அழிவு தான் சந்திக்க முடியும், இங்கே வாழ முடியாது. ஆகவே இன்னொரு வாழ்க்கையை தேடுவதற்காகத்தான் அந்த தேவன் நேரமும் சமயம் கொடுக்க முடியும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நேற்று செஞ்சதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். படிக்கிறவங்க படிப்பாங்க, தொழில் செய்கிறவங்க தொழில் செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, திருடுறவன் திருடுவான், குடிக்காரன் குடிப்பான், இன்னும் பாவிகள் பாவத்திலே போயிட்டுருக்கிறாங்க. எல்லாம் அதிலிருந்து விடுதலை தந்து தேவனை அறிந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நேரமும் சமயமும் தேவன் வைத்திருக்கிறார். நேரத்தை நம்ம சரியாய் பயன்படுத்தி வேத வசனத்தோடு செயல்படும் போது நேர்த்தியாக செம்மையாய் நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.